ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் பெரிய கிரியைகளை செய்ய வைக்கும். இயேசு செய்ததையும் செய்ய முடியும், அதை விட பெரிய காரியங்களையும் செய்ய முடியும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு. நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது பெரிய நன்மைகளை நாம் செய்துவிட முடியும். இன்றைக்கு விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஆசியை தேடுகிறார்கள், அந்தஸ்தை தேடுகிறார்கள், உயர்வை தேடுகிறார்கள், மேன்மையை தேடுகிறார்கள். ஆனால் தேவனை விசுவாசிக்கும் பொழுது இதல்ல, அவரை போலவே காரியங்களை நடப்பிக்க முடியும் என்பதை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்ன? ஏன் என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கவில்லை? ஏனென்றால் நாம் ஆசியை தேடுகிறோம், அந்தஸ்தை தேடுகிறோம், உயர்வை தேடுகிறோம், மேன்மையை தேடுகிறோம், மகிமையான காரியத்தை நாம் தேடுகிறோம். இந்த பூமியில் நாம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது 2 வஸ்திரத்தையாவது வழிக்கு பணத்தையாவது கொண்டு போகாதிருங்கள், ஏனென்றால் உங்கள் பரமபிதா உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஏன் அதிசயம் நடக்கவில்லை? ஏன் நன்மைகள் உண்டாகவில்லை? ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல ஏன் நமக்கு நடக்கவில்லை என்று நாம் உற்று கவனித்தோமே ஆனால் நம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்தம் பேசுகிற ஒரு கூட்டம், தூய்மை பேசுகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் நான் உண்மையாய் இருக்கிறேன் என்று வெளியரங்கமாய் சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே பார்த்தால் தங்களுக்கு ஒரு காரியம் என்றால் பொய் சொல்ல துணிகிற ஒரு கூட்டத்தை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் பொய்யை கட்டவிழ்த்து விடுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். நான் கூசாமல் நாங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறோம் என்று சொல்லுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கென்ற ஒரு தேவை வந்தவுடனே அவர்கள் பொய் சொல்லி திரிகிறதை, பொய்யான காரியங்களை, பொய்யான சர்டிஃபிகேட்ஸை, பொய்யானதை சொல்லி பொய்யான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நடப்பித்து தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று வெளியில் சொல்லிக் கொள்ளுவார்கள். இதை சமீப காலமாய் திருச்சபைகளிலே, விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே, ஊழியக்காரர்களுக்குள்ளே நாம் பிரபலமாய் காண முடிகிறது. அப்பொழுது எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி எழுப்புதல் நம்மை வந்து சந்திக்கும்? ஆண்டவர் சொன்னார், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். என்னை விசுவாசித்தால் அவன் அதை செய்ய முடியும், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னார். குருடர்கள் ஏன் பார்வையடையவில்லை? செவிடர்கள் ஏன் கேட்கப்படவில்லை? முடவர்கள் ஏன் நடக்கப்படவில்லை? குஷ்டரோகம் ஏன் சுகமாகவில்லை? அங்கொன்றும் எங்கொன்றுமாக ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறதே. ஏன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம் மூலமாய் நிறைவேறவில்லை? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம் மூலமாய் நிறைவேறுவதற்கு காரணம், அது நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நாம் தான், நம்முடைய சுயநலம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சொன்னால் நம்முடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு வரத்தை கொடுத்து விட்டால் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் தன்னை தேவனை போல நினைத்து கொண்டு காரியத்தை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். உண்மை இல்லாத ஜனங்கள், உத்தமமாய் வழி நடத்தப்பட வேண்டிய அவர்கள் உண்மையை வெறுத்து பொய்யை நாடி திரிகிற ஒரு கூட்டமாய் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் அவர்களை கொண்டு அற்புதம் செய்ய முடியவில்லை. ஆனால் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பரிசுத்தம் உள்ள
உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மூலமாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்யத்தான் செய்கிறார். ஆனால் அவர்கள் மூலமாய் நடக்கிற அற்புதங்கள் வெளி உலகிற்கு வராது. காரணம், அவர்கள் மீடியாவுக்கு முன்பாக நின்றோ, பத்திரிகைக்கு முன்பாக நின்றோ, அல்லது பகட்டாய் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டோ அவர்கள் சொல்லுவது இல்லை. ஆனால் அவர்கள் போகிற இடங்களில் ஒன்றெண்டு சாட்சிகளை சொல்லக்கூடும். தேவன் செய்கிற காரியம் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி பாருங்கள், தேவன் பெரிய நன்மைகளை செய்கிறதை காண முடியும். சில தேவ மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையை நான் உற்று கவனித்திருக்கிறேன். பகட்டான வாழ்க்கை இல்லை. அவர்களுக்கு இருக்கிற வசதிக்கு, அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புக்கு அவர்கள் உயர் ரகமான காரில் போகலாம். ஒரு மனிதன் எனக்கு தெரியும், அந்த மனிதன் என்னை கர்த்தர் இந்த காரை தான் வாங்க சொன்னார் என்று சொல்லி பல கோடி கொடுத்து அந்த காரை வாங்கினார். ஆனால் அடுத்த 2 மாதங்கள் 3 மாதங்களில் அவர் தன்னுடைய ஊழியத்திற்கு இவ்வளவு பணம் தேவை என்று கூப்பாடு போட்டார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாகனம் என்பது நம்மை சுமந்து செல்லுவதற்கு, பகட்டான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. பகட்டான வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கு அல்ல. அப்புறம் எப்படி தேவன் கிரியை செய்ய முடியும்? தேவன் எப்படி அந்த காரியத்தை நடப்பிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் குதிரைகள் இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஒட்டகங்கள் இருந்தது, பெரிய பெரிய கோவேறு கழுதைகள், ராஜாக்கள் ஏறி செல்கிற கழுதைகள் இருந்தது. ஆனால் இயேசு சென்றதோ ஒரு சாதாரண குட்டி கழுதையின் மேல், மரியாகிய கழுதையின் மேல் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கழுதை மேல், சாதாரண ஒரு கழுதையின் மேல் தான் அவர் சென்றார். அவருக்கு ஒரு குதிரை வாங்க முடியாதா? அல்லது ஆண்டவர் அதை நினைத்தால் அது சாத்தியப்பட முடியாதா? எல்லாம் முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டியவர்கள், தேவனை பற்றி பிடித்து கொண்டு முன்னேற வேண்டியவர்கள். அதை விட்டுவிட்டு உலகத்தை பிடித்து கொண்டு அதன் பின்னே ஓடுகிறோம். எப்படி அற்புதம் நடக்கும்? இன்றைக்கு உன்னோடு கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய மகனே, கர்த்தருடைய மகளே, உன் கூட தான் கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? நீ விசுவாசித்தா, நீ தேவன் உண்டென்றும், அவர் ராஜ்யம் உண்டென்றும், அவர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்றும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் என்றும், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்தார், அவர் செய்த கிரிகளை நீயும் செய்வார். அதை பார்க்கலும் பெரிய கிரிகளை நடப்பிப்பார். உலகத்தின் காரியங்கள், சிற்றின்பங்களுக்காக இவைகளை விட்டுவிட்டால் ஆண்டவர் உன்னை கொண்டு ஒன்றும் செய்துவிட முடியாது. நீ சொகுசு காரில் போகலாம், சொகுசு பங்களாவில் வாசம் பண்ணலாம், சொகுசான வாழ்க்கை வாழலாம், பகட்டான காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தரை உன்னை கொண்டு ஒரு காரியம் நடப்பிக்க முடியாது. ஆனால் உண்மை உத்தமமான தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள், நான் அறிந்த ஒரு சில தேவ மனிதர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுகிறார்கள். ஒரு பகட்டு வாழ்க்கை அல்ல, சாதாரண வாழ்க்கை. அவர்களுக்கு இருக்கிற பணத்திற்கும் அந்தஸ்துக்கும் பதவிக்கும் அவர்கள் எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழலாம், சாதாரண வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிறார். இன்றைக்கு உனக்கு அதை செய்ய விரும்புகிறார். நீ தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். நீ அவரை விசுவாசி, அவரை விசுவாசி. அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.